மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். என்டிஏ கூட்டணிக்குள்ள அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் திரும்பவும் என்டிஏக்குள்ளேயே வருவேன் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து எல்லார்கிட்டயும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கூட்டணி தொடர்பான யார் அந்த நபர் அப்படின்ற தொடர்பான விஷயங்கள் ஏதாவது என்டிஏ சொல்லுமா அப்படிங்கிற ஒரு கணிப்பையும் சீமான் அவர்களும் சபரீசன் அவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க. ஏதோ பெரிய உள்குத்து இருக்கும் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு இருக்கு இல்லையா? இதுவும் சீமான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு திடுதுப்புன விஜய மட்டும் தான் கலாய்க்கிறது ஃபுல் டைமா வச்சுட்டு இருக்கிறாரு. அது ஏன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கூடுதலா பார்ப்போம். அண்ட் உதயநிதி அவர்கள் இதுக்கப்புறம் வாயே திறக்க முடியாது, எடப்பாடி செஞ்சு வச்சுட்டாருப்பா அப்படின்னு எடப்பாடியினுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அதுவும் என்ன அப்படின்னு டோட்டலா இன்னைக்கான அரசியல் களம் எப்படி இருக்குது அண்ட் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஃபுல்லா டீகோட் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரையும் பாருங்க. சோ தட் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிய வரும். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. முதல்ல சீமான் அவர்கள் விஜய் பக்கம் ஏன் திரும்பிட்டு இருக்காரு, ஏன் வந்து டோட்டல் பார்வையும் போகுது அப்படிங்கறத பாப்போமா? சோ இன்னைக்கான ஒரு சுச்சுவேஷன், இன்னைக்கான லேட்டஸ்டான அவருடைய கலாய்ப்பு அப்படின்னு பார்த்தா, பிக் பாஸ் வந்து இது ஒன்றும் கிடையாது, சனி ஞாயிறுல மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும், அதை ஹோஸ்ட் பண்றவங்களை பார்க்க முடியும், பிக் பாஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒன்றும் கிடையாது, சனிக்கிழமையில மட்டும் வருவேன் அப்படின்னு விஜய் வந்து பிரச்சார மேடைகளுக்கு வருவேன் அப்படின்னா மீதி நாள்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறா சீமான் அவர்கள் விஜயை கலாய்ச்சி தள்ளியிருக்காரு. அண்ட் சபரீஷ் அவர்களும் சீமான் அவர்களும் பார்த்திருக்காங்களே, இது என்ன தீபிகா விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது அபிஷியலா உண்மையாவே வா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. அது வந்து ஒரு பெரிய டவுட் தான். பட் பெரிய அளவுல ஊடகங்கள் இன்று வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா உதயநிதி அவர்கள் நீலாங்கரையில வந்து நம்ம சீமான் அவர்களை மீட் பண்ணி நீங்க வந்து விஜய் அவர்களை கலாய்ச்சி தள்ளணும், விஜய வந்து நீங்க இனிமேல் வளர விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி ரெண்டு பேரும் டீப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்களை கலாய்ச்சிட்டு இருக்காரு, உதயநிதி அவர்கள் சொல்லிதான் பண்றாருங்கிற மாதிரியும் சமீபத்துல ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் எங்க இருந்து பேஸ் அப்படின்னு பார்த்தா, திமுகவினுடைய முதலமைச்சரான நம்மளுடைய முதலமைச்சர் ஓகேவா, திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய உடல்நிலை விசாரிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய அண்ணனுடைய இறப்புக்காக போயிட்டு இரங்கல் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தேன் அப்படிங்கிறது தான் இவர் வந்து ஒரு பதிவா விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சீமான் அவர்கள். ஆனா அதுக்கு நிறைய பேர் வெவ்வேறு விதமா கேட்டிருந்தாங்க. கண்டோலன்ஸ் அப்படிங்கிறது நீங்க அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்காம இவங்களுக்கு ஏன் நீங்க கொடுக்குறீங்க, இவங்கள்ட்ட ஏன் சொல்றீங்க, அவருடைய உடல்நிலையை நேர்ல போய் தான் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள். பட் இவர் அதுக்கான பதிலாம் என்னென்னவோ சொல்லிட்டாரு. பட் விஷயம் அது இல்ல, அன்னைக்கு ஆரம்பிச்சுது இவர் எப்படி திமுக பக்கம் திடீர்னு போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்காரு, என்ன அவர் பாட்டுக்கும் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வராருன்னு ஆரம்பிச்சதுல அதுல கமா போட்டு உதயநிதி வராரு, கமா போட்டு அப்படியே முக்கியமான திமுகவினுடைய நபர்கள் வந்து கமாவா போட்டு இப்ப சபரீஷ்ல வந்து நிக்குது. சோ அவங்களுடைய தீம் என்ன, அவங்களுடைய விஷன் அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான்ன்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பட் இவருடைய வேலையும் ஏன்பா அப்படியே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய ஒரு கணக்கு இருக்கும்ல, நம்ம இப்படிலாம் நம்ம அரசியல் பண்ணணும், இதுதான் நம்மளுடைய வேலை, இதெல்லாம் நம்மளுடைய யுக்தி அப்படின்னு யூஸ் பண்றதுல தமிழக வெற்றி கழகம் வளர விடக்கூடாது அப்படிங்கிறது ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கூடுதலான கேள்விகளும் இருக்கு. காரணம், இத்தனை வருட காலமா நான் தான் ஒரு 2 முனை போட்டி அப்படின்னு இருந்ததுல புதிதாக வந்த கட்சி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 11 வருட காலம் ஆயிருச்சு. நாங்க தான் வந்து நிலைப்பாட்டோட நின்றுட்டு இருக்கோம். திடுதுப்புன்னு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நான் பெருசா சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி உள்ள களம் இறங்கிட்டு மும்முனை போட்டி அப்படிங்கிற ஒரு பேர்ல ரொம்ப அதிக அளவுல இவர் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் எப்படி விட முடியும், நாங்களும் எங்களுடைய கட்சி தான் பெருசுன்றதை நாங்க காமிக்கணும்ல, நாங்க தான் கெத்துன்னு காமிக்கணும்ல அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் ஒரு பெரும் குற்றச்சாட்டா இருக்குது. ஆனா உண்மையாவே இதுதான் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இது அவங்களுடைய வெற்றியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம்னா, இவங்க எல்லாருடைய ஒரே ஒரு விஷன் என்னவா இருக்கு, திமுக திராவிட மாடலை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும், வீழ்ச்சி அடைய வச்சுட்டு யாராவது போய் ஒரு நல்ல பிளேஸ் ஆட்சி பண்ணணும், அந்த யாராவது அப்படிங்கிறதுல நான் ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு யுக்தி எல்லாருக்கிட்டையும் இருக்கு. பட் உங்களுடைய விஷன் வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா மக்கள் மனசுல ஃபர்ஸ்ட் அவங்க யாரு அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த பக்கம் போறதே கிடையாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த சைட்ல நம்மளுக்கு வேலை இல்லை, அப்படியே திருப்பு வண்டி அப்படின்னு
அப்படின்னு சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க தாவேகா பக்கம் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி இப்ப திரும்பி நின்றுட்டு இருக்கு. இதற்கான விமர்சனங்களும் அதிக அளவுல இருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கறத பாப்போம். அடுத்த கட்டமா இவர் வந்துட்டு ஒரு 3 மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுடைய தலைமையில நடக்கும் அப்படின்னு நிறைய மாநாடுகள், ஒரு 3 வகையான டிஃப்ரெண்டான மாநாடுகள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதனுடைய டேட்ஸ் எல்லாம் சீக்கிரமாவே சொல்லுவாங்க. அண்ட் அகைன் திமுகவில இருந்து விஜய், என்ன திமுகவில இருந்து விஜய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக சைட்ல இருந்து விஜய்க்கு கொடுக்கப்படுற அழுத்தங்கள் என்னென்னு தெரியுமா? இப்போ இவர் வந்து நான் பிரச்சாரம் பண்ண போறேன், சனிக்கிழமையில மட்டும் நான் டேட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இதுக்கு பின்னணியில அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எக்கச்சக்க கோட்பாடுகள், எக்கச்சக்க நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்தினுடைய போலீசார்கள் செம்மையா, ஐயோ இதெல்லாம் படிக்கவே முடியலங்க, அவ்வளவு உண்மையாவே தான் சொல்றான், அவ்வளவு நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 23 நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு ஒரு பட்டியலா சொல்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் நான் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். விஜய் அவர்களுடைய வாகனம் முன்னாடி போகுது அப்படின்னா பின்னாடி யாரும் வந்து பைக் எல்லாம் ஓட்டிக்கிட்டோ, அதாவது 2 வீலரோ இல்ல 4 வீலரோ ஃபாலோ பண்ணி கத்துக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு எல்லாம் வரக்கூடாது. அடுத்து வாகனம் வருது அப்படின்னா பின்னாடி 5 வாகனம் தான் வரணும். அதுக்கு மேல 1 வந்துச்சுனாலும் தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த கட்டமா பார்க்கிங் வசதிகள்லாம் ஏதாவது வேணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் ரெடி பண்ணிக்கணும், நாங்க எந்த இடத்துலயும் ஏற்பாடு செய்து தர மாட்டோம் அப்படிங்கறதையும், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இவங்க யாரும் உங்களுடைய மாநாட்டுல வந்து கலந்துக்க கூடாது. அண்ட் எந்த விதமான பிரச்சனைகள் நடந்துட்டாலும், யாருடைய மனசை புண்படுத்தும் வகையில பேசினாலோ இல்ல வேற ஏதாச்சும் தப்பா நடந்துச்சு அப்படின்னாலோ அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, யாரையும் அப்படி பண்ணாதீங்களே அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமா நிபந்தனைகள், கிட்டத்தட்ட 23 நிபந்தனைகள். இவ்வளோ நிபந்தனைகள் ஏன் போடணும்? எல்லாருமே தானங்க பண்றாங்க, எல்லாருமே பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு பக்கம் அந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பண்றாங்க இல்லையா? அப்ப நாங்க மட்டும் என்ன அப்படின்றதுதான் தமிழக வெற்றி கழகம் கேக்குது. ஆனா அப்படி இப்படி ஒரு டர்ன் அடிச்சோம் அப்படின்னா உதயநிதி அவர்கள் அவருடைய களத்துல செம்ம ஹாப்பியா என்ன நடக்குதோ, எங்க போகணும்னு நினைக்கிறாளோ, இன்னைக்கு நான் போய் இங்க பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நான் போக முடியுமே அப்படின்னு சொல்லி ஈஸியா போறாரு. அது ஏன் அவர் மட்டும் போறாருன்னு நம்மளால கேட்க முடியாது. ஆளும் கட்சி, அவங்களுடைய கட்சி ஒரு இடத்துல வந்து நான் திரும்பவும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் ஒரு சூழ்நிலையில திடுதுப்புற ஒரு கட்சி வந்து நானும் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய களத்துல இவங்களை குறை சொல்றதுக்காகவே ஒரு கட்சி வருதுன்னா அவங்களும் விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, அப்போ மாற்று கட்சிகள் வேணும், அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் வரணும், புதுசா வரணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் வழி விட்டுதானே ஆகணும். தாவேகாவினர் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி இந்த பார்க்கிங் ப்ராப்ளம்ல இருந்து ஆரம்பிச்சு இவங்களுடைய பிரச்சாரத்துல இருந்து ஆரம்பிச்சு பல பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழகம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஒரு பக்கம் மட்டும் இல்லாம அனைத்து சைட்ல இருந்தும் நாம் தமிழர் கட்சிக்கு செம்ம குடைச்சல் வருது. எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்கள் செய்ய போறது என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த கட்டமா பாமகவுல அடிப்படை பொறுப்பில் இருந்து அன்புமணி நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்தாஸ் அவர்கள் உத்தரவு ஒண்ணு கொடுத்திருக்காரு. இதுக்கு பல பேர் கண்டனமும் சொல்லியிருக்காங்க. சார், உங்களுக்கு வயசாயிட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. நீங்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டமா அவர் தான் கட்சியை பாத்துக்கணும் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கு ரைட் அவரை நீங்க தூக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் அங்க இருக்க செஞ்சுட்டு இருக்கு. அண்ட் நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்போ இது வந்து திமுகவுக்கு சூப்பரான வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான நல்ல சான்ஸ். பிகாஸ் அதிமுகவிலையும் கூட்டணி பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் பிரச்சனை, டிடிவி, ஓபிஎஸ் முக்கிய தலைகள் எல்லாமே கெல்டு போற இந்த ஒரு சமயத்துல ஓட்ட உடைச்சல எப்படா அடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கே ஒன்னும் புரியலன்ற மாதிரி உதயநிதி கலாய்க்கிறாருல்ல. மோஸ்ட் ஆஃப் ஆல் அங்க அப்படிதான் நடக்குது. சோ திமுகவிலன்னு பார்க்கும்போது பெருசா வெளியில ஒரு விஷயம் கூட பிசுங்க விடுறதே கிடையாது. ஆனா அப்படி இந்த பக்கம் பாருங்களேன், பாமக ஒரு பக்கம் செம்மையா அடிச்சுக்கிறாங்க. அப்ப நீ அடிச்சுக்கோ, நீ அடிச்சுக்கோ, நீங்களும் அடிச்சுக்கோங்க, நாங்க ஜாலியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவோட ஸ்டேட் இப்போதைக்கு இருக்கு. கரெக்டா? எல்லாரும் கட்சி நம்ம வச்சிருக்கோம், எலெக்ஷன் கிட்ட வந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீயா நானா அப்படின்னு இல்லாம நம்மளுடைய விஷன் என்ன அப்படிங்கிறது தெரியாம என்னையா பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தான் மக்களாகிய பல பேரும் கேள்வியாவும் இருக்கு. சோ இதுல இவங்க எப்படி ஈடுகட்ட போறாங்கன்னு சத்தியமா புரியல. திடுதுப்புன்னு ராம்தாஸ் வந்து அன்புமணி எதுலயே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவர் விடவா போறாரு? அவங்களுடைய மகளை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, அவங்களுடைய பேரனை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனாலும் மகன் அப்படிங்கிற ஒரு ப்ரையாரிட்டி அப்படிங்கிறதும் கொடுக்கணும்ல. ஏன் முழுக்க இவ்வளவு அவாய்ட் பண்றாருன்னு சொன்னா அவருடைய பர்சனல் நிறைய சொல்றாரு, நிறைய கொட்டு தீக்குறாரு. நான் என்னெல்லாம் பேசுறேன் அப்படிங்கறத கூட ஒட்டு கேட்கறான். அவளா என்னுடைய மகனா, என்னுடைய இனிஷியலை வச்சுக்கலாம், வேற எதையுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா ராம்தாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு. சோ அப்பாவை விட மகன் பெரியதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு.
இது என்னமோ புதுசா இருக்குதுல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு அம்மாவா இருந்தாலும் ஒரு அப்பாவா இருந்தாலும் நம்ம பெத்த பசங்க அப்படின்னு வரும்போது அவங்க பெரிய அளவுல வரணும். ஈவன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு அப்பா வந்து என்னை விட என்னோட மகனும் அதிகமா சம்பாதிக்கும் போது அங்கெல்லாம் ஈகோ கிளாஷ் வரவே வராது. என்னோட பையன் நல்லா சம்பாதிக்கிறான், என்னுடைய பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறான், என்னை விட நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலும் இவங்களை விட பெருமையான விஷயங்கள் அவங்க நிறைய பண்ணும்போது எனக்காக ஒரு பெருமை வாங்கி கொடுத்துட்டான்னு சந்தோஷப்படுற ஒரு கேட்டகரிஸ் தான் அதிகம். கரெக்டா? ஏன்னா இந்த ஒரு குட்டி வயசுல இருந்து அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பாசம் கொட்டி அவங்களுக்கான எல்லா விஷயங்களையும் பூர்த்தி செய்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயனோட தான் வளர்த்துட்டு இருக்காங்க இல்லையா? இந்த ஒரு நேரத்துல நீலாம் என்னை விட வளர்ந்து போக கூடாதுன்னு நினைக்கிற அப்பா திடீர்னு எங்க இருந்துப்பா வந்தாரு அப்படிங்கிற ஒரு கூடுதலான குற்றச்சாட்டோட ஒரு கண்ணோட தான் ராம்தாஸ் அவர்கள் எல்லாரும் பாக்குறாங்க. பட் என்ன நடக்கும், இவர் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாருங்கிறத பொறுத்து அந்த காமெடியும் பார்ப்போமே. அண்ட் இது எல்லாமே ஒட்டுமொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமா அமைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதுல ஒரே ஒரு பர்சன் கூட மாற்று கருத்து கிடையாது. இத எந்த கட்சி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வேலை பாக்குறாங்களோ களம் அவங்களுக்கு இல்லையா? அதான் நடக்கும். அடுத்த கட்டமா உதயநிதி அவர்கள் அதிமுகவை என்னெல்லாம் வச்சு வெளுத்தாரு, எப்படி எல்லாம் கலாச்சாரு அப்படிங்கறத லாஸ்ட் வீடியோஸ்ல நான் தெளிவா பேசியிருந்தேன். இன்கேஸ் நீங்க அதை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க போய் பாருங்க. ஆனால் நான் குட்டியா ஒரு க்ளூஸா இப்படிதான் பேசினாருன்றத சொல்றேன் பாருங்களேன். அவருடைய ஆம்புலன்ஸ் மேட்ரு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரச்சாரத்திலயுமே கரெக்டா திமுக அனுப்புன ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டா இருந்தது. அண்ட் அதிமுகவினுடைய ஐடி விங் ஐ திங்க் அவங்க ஃபுல் டீடைல்டும் இந்த ஒரு இடத்துல நாங்க பிரச்சாரம் பண்ணும்போது இந்த ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னடா அது இவ்வளவு பெரிய லிஸ்ட்ன்னு பார்க்கும்போது உண்மையாவே அது உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு எல்லாருக்குமே தெரியற மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இடத்துலயும் அதே மாதிரி வந்துச்சு. அதுல ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் இஷ்யூ வந்தது. அப்போ வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல திமுகவை சார்ந்தவளே அமுச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் சொன்ன அந்த வார்த்தைக்கு இவர் வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல ஐசியூக்கு அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயமோ அடுத்த கட்டமா இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல வந்து தனியா கடைசியில யாருமே ஒருத்தவங்களா கெழுதிட்டு போற நேரத்துல கடைசியா நீங்க தான் தனியா ஓட்டிக்கிட்டு வர மாதிரி நிலைமை வரும் போல அப்படின்னு சொல்றது. அடுத்து என்னென்னவோ சொல்லி பயங்கரமா கலாச்சிருந்தாரு. சோ இதுல எடப்பாடியாருக்கு செம்ம காண்டாயிட்டு கை எப்படி நீட்டுறேன் நடுக்கம் வருதான்னு பாரு, யாருக்கு நடுக்கம் வரும்னு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே இதுக்கு ஒரு தக்ரிப்ளே அவர் என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா? யாருடைய முட்டி தேஞ்சிருக்குன்னு பாப்போமா அப்படிங்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சோ இவங்க சலைச்சவங்க இல்ல அப்படின்னு சொல்லும் வகையில இவரு ஒண்ணு சொன்னாருன்னா அடுத்த பிரச்சாரத்திலேயே தெரிவிக்க விடுறாரு எடப்பாடியார். சோ மாத்தி இவங்களுடைய விவாதம் அப்படிங்கிறது அப்படின்னு தான் இருக்கு. சோ முட்டி தேர்துனா என்ன சொல்ல வராரு தீபிகான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி மீனோ நம்ம ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதும் சின்னம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கிரீடத்துல இருக்கும் போதும் எல்லா அமைச்சர்களும் இருக்கிற பெரிய ஆட்கள் பெரிய புள்ளிகள் அப்படின்னு இன்னைக்கு நிக்கக்கூடிய ஒரு நபரும் குனிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாட் இஸ் தட் அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம பார்த்திருக்கோம் நிறைய வீடியோஸ்ல, ஆதாரமாவே நிறைய வீடியோஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி குனிஞ்சி அப்படி பண்ணியே முட்டையே தேஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் உதயநிதி அவர்கள் கலாய்ச்சிருக்காரு. இவர் இவ்வளவு பேசிட்டாரு, நம்ம தலை பேசாம இருப்பாரா? எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பேஷண்ட் ஒரு குட்டி கதை மாதிரி சொல்றாரு. ஒரு பேஷண்ட்டுக்கு வெண்டிலேட்டர் வச்சாங்க அப்படின்னா அதை எடுக்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய உயிர் இருக்கும், எடுத்துட்டா உயிரே போயிடும். அந்த மாதிரி இன்னும் கிட்டத்தட்ட 7 மாசம் மட்டும் தான் திமுகவுக்கு வெண்டிலேட்டர். அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா உயிர் போயிடும் கன்ஃபார்மா. அதை எடுக்கப்படுற இடத்துல நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியார் கையை தூக்கிட்டு செம்மையா பேசுறாரு. பட் அவர் வந்து கரெக்டா தான் அவருடைய பாதையில போயிட்டு இருக்காரு. பட் நடுவுல குறுக்க செம்மையா ஐயோ இவங்க என்னப்பா சிங்கம் புலி கரடி பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷ ஜந்துகள் உள்ள வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி அவர் டேக்கிள் பண்ணி போவார் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ஒரு நேரத்துல விஷ ஜந்துன்னு சொல்லும் போது அவரு மனசுக்குள்ள இருக்கிறது ஐயோ எனக்கு விஷமா வந்து அமையறீங்களே, என் கூடயே இருந்து என்ன இப்படி பண்றீங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கான சம்பவங்கள்லாம் இப்ப நடந்துட்டே இருக்கு அதிமுகவுல. செங்கோட்டையன் அவர்கள் இப்படி பேசுவாருன்னு அவர் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணிருக்க மாட்டாரு. பட் நாளடைவுல இதெல்லாம் நடக்கும்பா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கும். பட் நமக்கு வந்து என்னடா வரவே இல்லையே, செங்கோட்டையனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்ல. ஆனா ஃபைனலி அவர் பிளாஸ்ட் பண்ணிட்டாருல. அதே மாதிரி டிடிவி அவர்கள் இப்ப கேட்கறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன ரீசனுங்க, நான் வந்து நயினார் அவர்கள் மேலதான் கோவமா இருக்கேன், அவருக்கு வந்து ஆணவம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரால் தான் நான் வந்து இதை விட்டு என்டிஏ விட்டு வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து முதல்வர் வேட்பாளரா
பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது என்னால எப்படி அந்த கூட்டணியில இருக்க முடியும், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு எழுந்தாரு ஒரு பக்கம். அண்ட் சரி ஓகே, இது ஒண்ணு. இப்ப அடுத்த கட்டமா அவர் சொல்றது என்ன தெரியுமா, என்டிஏ கூட்டணிக்குள்ள நான் வரணும் அப்படின்னா என்டிஏவினுடைய அடுத்த முதல்வர் கேண்டிடேட் யாரு, முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படிங்கறத என்டிஏ அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் நான் கூட்டணிக்குள்ள இணைவேன் அப்படிங்கிற ஒரு செக்கையும் வச்சிருக்காரு. சோ அடுத்த கட்டமா ஆக்சுவலி இதெல்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாரு, ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக தலைமையில தான் வந்து இருக்குமே தவிர அப்படின்னு சொன்னாரே தவிர எடப்பாடியோட தலைமை அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இது ஏன் அவர் சொல்லலன்னு இப்ப புரியுது. அப்போ அவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த நிமிஷமே செங்கோட்டையன் அவர்கள் கேள்விருப்பாரு, டிடிவி கேள்விருப்பாரு, அண்ட் நம்ம ஓபிஎஸ் எல்லாருமே சசிகலால மொத்த பேரும் அப்பயே வந்து இப்படிங்கிறதுக்குள்ள ஓடி இருப்பாங்க. இதை நீங்க யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை அவர்கள் எப்போ ஸ்டாண்ட் பையா முதல்வர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொன்னாரோ, அமித்ஷா அவர்கள் எப்போ எடப்பாடி தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணாரோ, அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. கரெக்டா? சோ இதுதான் விஷயம். இப்போ என்ன நடக்க போகுது அரசியல்ல நெக்ஸ்ட் அந்த ஹாட்டான 2026 எலெக்ஷன்ல யாரு வந்து அந்த இடத்த பிடிக்க போறாங்க, யாரு வந்து ஒரு மாசா இத்தனை வருஷம் இல்லாம இந்த வருஷம் செம்ம போட்டி, செம்ம சண்டை, அம்மா அப்படின்னு சொல்லும் அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு ஆர்வமா இருக்குல்ல, என்னடா இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும், என்னதான் ஃபைனல் ரிசல்ட்னு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நீங்க யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. மறக்காம மிஸ் பண்ணாம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள், நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.